Hi everyone, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு சீமென்ஸ் லோகோ பிஎல்சியில் லேட்ச் ரிலே ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக லேட்ச் ரிலே ஆப்ஷன் அப்படின்னா லேட்ச் ரிலே கிடையாது, எக்ஸாக்ட்லி இம்பல்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டியூப்ளெக்ஸ் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ரிலே யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் இன்புட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் சுவிட்ச் ஆக்டிவேட்டுக்கு ஒரு பம்பும் அடுத்த ப்ரெஷர் சுவிட்ச் ஆக்டிவேட்டுக்கு நெக்ஸ்ட் பம்பும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிஎல்சி யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கு? இப்போ பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சின்ன ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் நம்ம பிஎல்சி யூஸ் பண்ணோம். அதில் ஒரு டியூட்டி ஸ்டாண்ட் பை பம்ப் ஆப்ரேஷனுக்கு நம்ம இம்பல்ஸ் ரிலே இல்லைனா லார்ஜ் ரிலே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பல்ஸ் ரிலே, ஓகேங்களா, பல்ஸ் ரிலே எடுத்துப்போம். ஓகே, ஸோ இது கூட ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணுவோம். இன்புட் பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரெஷர் சுவிட்ச் இன்புட். ஓகேவா, ப்ரெஷர் சுவிட்ச். ஓகே, ஸோ அப்புறம் நம்ம வந்து இப்போது ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பம்பும், அப்புறம் கட் ஆகிட்டு ரெண்டாவது டைம் வரும்போது செகண்ட் பம்பும் ஆன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு அண்ட் கேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு அவுட்புட்டு ரெண்டு அண்டு கேட். ஓகே, ஸோ இந்த ரிலேவோட அவுட்புட்டு ரெண்டுத்துக்கும் கொடுத்துடலாம். ஒன்று வந்து டைரெக்டாகவும் ஒன்று வந்து இன்வெர்ட் கனெக்ஷன். புரியுதுங்களா? இன்வெர்ட் கனெக்ஷன் அப்படின்னா நாட் கேட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்புறம் டைரக்ட் இன்புட்டும் ஒன்று கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு இன்புட்டு ஒரு பல்ஸ் ரிலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பல்ஸ் ரிலே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செட்டு ரீசெட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்புறம் ரெண்டு அண்டு கேட்டு, ஈச் அண்டு கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்டு கேட்டோட இன்புட் வந்து ட்ரிகர் ரிலேவோட ஒன்று டேரக்டும் ஒன்று வந்து இன்வெர்ட் கனெக்ஷனும் இன்புட்டோட ஒரு கனெக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இம்பல்ஸ் ரிலே ஆப்ரேஷன் நம்ம பண்ணியாச்சு, லேட்ச் ரிலே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சிமுலேஷனில் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இன்புட் ஃபர்ஸ்ட் எனேபிள் Q1 எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ தட் மீன்ஸ் பம்பு ஒன்று வந்து பம்போ இல்லை யூனிட் ஏதாவது நம்ம அதில் கனெக்ட் பண்ணுமோ அதில் என்ன ஆகும். ஸோ ப்ரெஷர் சுவிட்ச் டிசேபிள் ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2, அதாவது பம்ப் 2. ஓகேங்களா, பம்ப் 2 ரன் ஆகும். ப்ரெஷர் சுவிட்ச் டிசேபிள் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஆஃப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வரும்போது பம்ப் 1 ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வரும்போது பம்ப் 2. ஸோ இது மாதிரி வந்து சைக்கிளிக்காக பம்ப் 1 பம்ப் 2 வந்து ஈச் ப்ரெஷர் சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகும்போது ஒவ்வொரு டைம் ஆப்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு பம்பும் ரன் ஆகிட்டே இருக்கும். இது ஹெச்விஏசி இல்லைனா இண்டஸ்ட்ரியல் சின்ன ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இது ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லாஸ்ட் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ போகிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.